வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் இன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மார்கழி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்கள் கிரக நகர்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். சூரியனை மையப்படுத்தி நம்ம பலன்களை எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த மார்கழி மாதம் என்பதே மாதங்களில் மார்கழி சூரிய பகவானுடைய நகர்வு. பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி யோக கிரகமான குரு பகவானுடைய ஸ்தானத்தில் பாவகத்தினுடைய பாக்கியத்தில் சூரிய பகவான் போகிறார். 9 சூரியன் காலபுருஷ தத்துவப்படி. தனுசில் சூரியன் செல்லக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தினுடைய பலாபலனே அதிகாலையில் எழுந்திருத்தல் அப்படின்னு தான் விசேஷம் சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ஆலயங்களையுமே ஒரு 4:30 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா பஜனை பாட ஆரம்பிச்சிடும். ஆமாம், அட்லீஸ்ட்டு கோயிலில் ஏதாவது சவுண்ட் சர்வீஸ் மூலமா கோயிலினுடைய பஜனை பாடல்கள், பூஜை பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவா. கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் தாளெல்லாம் வச்சுட்டு தெருவுக்கு தெரு இந்த பஜனை பாடுவான். இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் வந்தாலும் நடந்தா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் முக்கியமான ஒரு கிராமத்தில் நடந்தா இருக்குது. இப்போ பெருமாளினுடைய புகழ்களை பாடக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. விசேஷமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெண்கள் வாசலில் கோலம் போடுறது, நல்ல ஒரு மலர்களை வச்சு இறைவனை வழிபடுறது, நல்ல ஒரு மந்திர உபதேச உச்சாதனம் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆமாம், குளிர்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆன்மீக நெறியோடு நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களையுமே நாம் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான இந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கு டிசம்பர் மையத்திலையும் ஜனவரி மையத்திலையும் பிறக்கும் இந்த மார்கழி மாதம். ஆங்கில புத்தாண்டும் இந்த மார்கழி 17 தான் வருது. இந்த மார்கழி என்பது பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்றதுக்கு உண்டான ஒரு பாக்கிய மாதமாகவே இந்த மார்கழி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன பலன்களை சற்பலன்களை நம்ம கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நாம் அறவே அகற்றி விடலாம். ஆமாம், உங்களால் முடிஞ்ச காரியங்களுடைய இறைவனுடைய துதிகளையும் மந்திர உபதேசங்களையும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுங்கள். எனக்கு வீசிங் வந்துடும், எனக்கு ஜலி பிடிச்சிக்கும் தலைகள் குடிச்சா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதையும் பாதுகாப்பாக இருந்து தான் நீங்கள் செய்யணும். உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய பலன்களை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கார். கேது பகவான் எந்த மாற்றமும் இல்லாமல் கன்னி ராசியில் இருக்காங்க. புதன் பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். பட் புதனுடைய பெயர்ச்சி மார்கழி 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு சூரியனோடு புதன் சேர்றார். பட் சூரியன் தனுசில் இருக்கார். சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் மார்கழி மாதம் 14ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உண்டாகிறது. ராகு பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிரக பயிற்சி. மொத்தம் 29 நாட்கள் இந்த மார்கழி நாட்கள் இருக்கு. பட் இந்த மாதத்தினுடைய மார்கழி 14 சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை, மார்கழி 20 புதன் சூரியனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த இந்த அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய கிரகங்களான இந்த சூரியனுடைய புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய 12 ராசிக்கும் எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது, 12 ராசியினர் எந்த வகையில் சாதனையாக்கி கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்றதான் வாங்க 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். தாய்மை குணமுள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரகதியாக இருக்கார். எப்பயுமே கடக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதியாக வருவார், கர்மஸ்தானாதிபதியாக வருவார்.
அவர் தான் யோக கொடுக்குறவரே கடகராசிக்கு செவ்வாய் தான். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்தால் மட்டும் நீச்சமாகிறார் இல்லையா? ஆமாம், நம்ம இடத்துக்கு வரக்குள்ள மட்டும் அவர் நல்லது செய்ய மாட்டார்ப்பா, இன்னொரு இடத்துல இருக்கக்குள்ள நம்மளுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இப்போ ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் வக்ரகதியாக இருக்கிறதுனாலையும் நீர் சார்ந்த துறைகள், விவசாயம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் இருக்கிறவா மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இருக்கா. பெட்ரோலிய துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆமாம், இதெல்லாம் பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். வாண்டடாக வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆமாம், நம்ம மாட்டம் சிவனேன்னு போயிருப்போம், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் அந்த வார்த்தை அவங்க தவறாக புரிஞ்சுக்கின்னு வேறு வேறு கோணத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது. வார்த்தைகளில் இந்த மாதம் கவனமாக இருங்கள் கடகராசிக்கு. ஆமாம், பணம் இழக்க வேண்டி வரும், பணத்தை ஏதோ ஒரு இடத்த முதலீடு பண்ண வேண்டி வரும். அந்த முதலீடுகள் செக் பண்ணிவிட்டு முதலீடு. அப்போ ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான்மை பண்ணணும், இல்லைன்னா ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படும். கடன்கள் கிடைக்கும், அது எந்த கடன் கேட்டாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைக்கும். அது வாகன கடனாக இருக்கலாம், வீட்டு கடனாக இருக்கலாம். பட் அதுக்குண்டான ஆயத்த பணிகள் எடுத்திங்கன்னா ஸ்பீடில் கிடைச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி தான். ஏன்னா 2 6 வந்துட்டார் இல்லையா, கட்டாயம். அப்போ ஏதோ ஒரு குடும்ப செலவிற்காக, முக்கிய செலவிற்காக இன்னொருத்தருக்கு நம்ம பணம் வாங்க வேண்டி வரும். அது நிதி சார்ந்த நிறுவனமாக இருக்கலாம், அது அயல் பணம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப அலாவிதி அன்பு வச்சுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அன்பு ஒன்று தான் இவர்களை அடிமையாக்குது. மற்றபடி மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க டவுன் ஆக மாட்டாங்க. ரொம்ப இரக்கமாக பேசிட்டோம்னா சரி பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி ஹெல்பிங் மைண்டோட அந்த ஜாஸ்தி உங்களுக்கு. ஏன்னா தாய்மை, சந்திரன் 4வது பாவகம், காலபுருஷ தத்துவப்படி சந்திரனுடைய ஆதிபத்தியம், தாய்மை குணம், இதெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய புத்திரனால் இந்த மாதம் யோகம் உண்டு, வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வரக்கூடிய எதிரி யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் நம்ம எதிரிகள் வாண்டடாக வருவாங்க. எதிரிகள் எதிர்க்க கௌரவ எதிரிகள் வருவார்கள். ஆமாம், வரக்கூடிய எதிரி ரொம்ப எப்படி இருப்பான், பர்சனாலிட்டி மிகுந்தவனாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், தந்திர குணம் உள்ளவனாக இருப்பான், அரசு தொடர்போடு சம்பந்தப்பட்ட எதிரிகள். அப்போ வம்பு வழக்குகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், இதிலிருந்து பாதிப்புகள் உங்களுக்கு தவிர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னொருத்தருடைய பணம் உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கடக ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன். உங்களுடைய காதல் எண்ணங்கள் ஈடேறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கனவு இல்லங்கள் ஈடேறுவதற்குண்டான, வீடு கட்டக்கூடிய திட்டம், அதற்குண்டான அடிப்படை தேவைகள் அத்தனையும் சரி பண்ணுறது, வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான திட்டம், அதுக்குண்டான அடிப்படைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறது, பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு போகும். என்ன அலைகள் போகும், அதற்குண்டான திட்டங்கள் சரியாக நடக்கும், அது செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண யோகங்கள், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், அந்த கலத்திர ஸ்தானாதிபதி வேதகன் வீடு, அந்த ஸ்தான பலத்தில் சுக்கிரன் வந்தால் தோஷமா, இது தோஷமாக வேலை செய்யுமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு நம்ம திருமண பாகத்தை பேசுறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் அஷ்டமஸ்தானத்திலேருந்து சனி பகவான் பயிற்சி ஆகிற வரைக்குமே நம்ம நிறைய பட்டுட்டோம், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், படாத வேதனை இல்லை, படாத கேஸ் இல்லை, படாத ஜப்தி இல்லை, எவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு, இதற்கு மேலேயும் நான் அடிபடணுமா, பிரச்சனையே நம்மளுக்கு பயந்து போகணும், அந்த மாதிரி பிரச்சனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்குண்டான கடகராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு அபகீரமான வளர்ச்சி கொடுக்க போகிறது. திஸ் இஸ் ஃபார் வெயிட் இன் 3 months அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை. ஆமாம், வயிறு சார்ந்த ரோகம், வயிறின் கீழ் அடி வயிறு சார்ந்த ரோகங்கள் உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த கிட்னி பிரச்சனை, கல் ஈரல் பிரச்சனை, பட் பிறப்புறுப்பில் பிரச்சனை, பாதம் சார்ந்த முட்டிக்கு மேலே இந்த தொடை சார்ந்த பகுதிகளில்
கொழுப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று இன்னும் கூடுதலாக மருத்துவம் பார்க்கணும், சரியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்களுக்கு கூடுதலான மருத்துவம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. என்ன உணவு முறைகளோ அதெல்லாம் சரி பண்ணிக்கணுன்றான விஷயத்தையும் இந்த மாதத்துக்கு சொல்கிறதுக்கு உண்டான கடமை என்கிட்ட இருக்குன்றதான் சொல்லப்படுது. பட்டு தந்தை சார்ந்த உறவுகளில் சிறு சிறு சலனங்கள் வந்து போக தான் செய்யுது. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பகவான் வந்து உங்களுக்கு நல்ல க்ஷேமம் தான் கொடுத்துன்னு இருக்காரு. பட் தொழில் சார்ந்த அதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு வந்து வக்கரகதியாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக நிறுவனத்தை மாற்றணும்னு நினைக்கிற மாற்ற முடியல, இந்த ஃபீல்டுலேருந்து வேறு ஃபீல்டுக்கு நான் போகணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படின்னா, இது இந்த வக்கரகதியில் ஜனன ஜாதகத்தில் உங்கள் செவ்வாய் வக்கரமாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக பிறருடைய பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும். 11 குரு வக்கரம். ஆமாம், பெண்களால் அவதிகள் வரக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக. ஆமாம், ஏதோ ஒரு அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும். இந்த விஷயமும் நடக்கணும். பெண்கள் சார்ந்த வார்த்தைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கட்டாயம் பிள்ளைகள் தூர தேசத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஏதோ ஒரு இடத்தில் தங்கி படுக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நடக்கும். யோகங்களும் உண்டு, அதற்கேற்ற பாதகங்களும் கூடுதலாக உண்டு. கவனமாக இருங்கள் அப்படின்னு தான் என்னுடைய கைட்னஸ் உங்களுக்கு. பட் இந்த மாதத்துடைய பலன்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா எப்பயுமே கடகராசி என்பவர்கள் அம்பாளினுடைய வழிபாடு பண்ணுறது அனுக்கிரகம் கொடுக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.